ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமாக வெளியான ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெடிஸ் 2 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெடிஸ் அப்படின்ற படத்துடைய இரண்டாம் பாகமா இந்த படம் வந்திருக்கு. முதல் பாகத்தை நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே இந்த படத்தை ஒரு ஸ்டாண்டர்ட் படமா பார்க்கலாம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். முதல் பாகத்துல மைக் பாத்தீங்கன்னா ஃப்ரெடி ஃபாஸ்பியர் பீஸா அப்படின்ற ஒரு கைவிடப்பட்ட பீஸா ரெஸ்டாரண்ட் உடைய செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்றாரு. அப்ப ஒரு நைட் அதுக்குள்ள போன ஒரு செட் ஆஃப் பீப்புளும் மைக்கும் எதிர்கொண்ட அமானுஷமான விஷயங்கள் என்ன அப்படின்றத முதல் பாகத்துல காமிச்சிருப்பாங்க. முதல் பாகத்துடைய நிகழ்வுகளை தொடர்ந்து 2 வருஷம் கழிச்சு இந்த படத்துடைய கதையை ஆரம்பிக்குது. சோ முதல் பாகத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கதையா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஃபாஸ்ட் ஃபெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. மைக் முதல் பாகத்துல தன்னுடைய சிஸ்டர் அபியோடைய கஸ்டடியை இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த செக்யூரிட்டி வேலைக்கே போயிருப்பாரு. அபிக்கு முதல் பாகத்துல அனிமேட்ரானிக்ஸ், அதாவது ரோபோட் மாதிரியான பொம்மைகள் மூலமா நிறைய கோர சம்பவங்கள் அந்த பாட்டில் நடந்திருக்கும். அந்த விஷயம் எதுவுமே அபிக்கு தெரியாது. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாமலேயே அனிமேட்ரானிக்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாகுது. அது மட்டும் இல்லாம அனிமேட்ரானிக்ஸ் தன்னுடைய ஃப்ரெண்ட் மாதிரி நினைக்கிறாங்க. இவங்க ஸ்கூல்ல நடக்கிற ஒரு ரொபாட்டிக் எக்ஸிபிஷன்ல கூட ஒரு அனிமேட்ரிக்ஸ் மாடலை இவங்க தயார் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல அனிமேட்ரானிக்ஸால அபியோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு சூழல் உண்டாக மைக் அவங்களை காப்பாத்துறதுக்காக கிளம்புறாரு. இந்த பாகத்துல அனிமேட்ரானிக்ஸ்க்கு உயிர் கொடுத்தது யாரு? மைக்கால அபியை காப்பாற்ற முடிஞ்சதா? மைக் எதிர்கொண்ட அமனுஷமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான ஹாரர் அட்மாஸ்பியரை ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணிருந்தாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறதா இருக்கட்டும், ஹீரோயினுக்கு வர நைட் மேர்ஸ் அண்ட் அவங்க சைக்கிளிங் பண்றப்போ வர அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல வர அந்த கில் சீக்வென்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்திருக்காங்க. எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு பெருசா கனெக்ட் ஆகல. ஜம்ப் ஸ்கேர்ஸ் ஆரம்பத்துல நல்லா இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல ரிப்பீட்டேட்டிவா திரும்ப ஒரே விஷயம் வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய சீக்வென்ஸ் பிரெடிக்டபிளா தான் இருக்கு. கில் சீக்வென்ஸ் மோஸ்ட்லி நல்லா இருந்தாலுமே சில சீக்வென்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ஜோசியம் பாக்குற ஒரு பொம்மையை வச்சு கில் பண்ண வச்சா எப்படி இருக்குமோ அதுல உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காதுல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் தருது. கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். படத்துடைய தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு லீட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அது பார்க்கும்போது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அலர்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெடிஸ் 2 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.